இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் பொது விநியோக திட்டத்தின் குடும்ப அட்டைதாரர்கள் தங்கள் குடும்ப அட்டையில் உள்ள அலைபேசி எண்களை வீட்டில் இருந்தவாறே மாற்றம் செய்வதற்கு TNPDS இணையதளத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. உங்கள் குடும்ப அட்டையில் உள்ள தொலைபேசி எண்களை வீட்டில் இருந்தவாறு எவ்வாறு மாற்றம் செய்யலாம் என்பதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. குடும்ப அட்டைதாரர்கள் தங்களுக்கான குடும்ப அட்டையில் உள்ள தொலைபேசி எண்களை மாற்றம் செய்வதற்கு உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் பொது விநியோக திட்டத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மின்னணு குடும்ப அட்டைதாரர்கள் தங்களுக்கான குடும்ப அட்டையில் உள்ள அலைபேசி எண்களை மாற்றம் செய்வதற்கு இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.tnpds.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளம் பொது விநியோக திட்டம், அதாவது பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். இந்த இணையதளத்தில் தான் குடும்ப அட்டை தொடர்பான அனைத்து சேவைகளையும் நாம் பெற இயலும். இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். குடும்ப அட்டை தொடர்பான சேவைகளை நாம் மேற்கொள்வதற்காக ஃபர்ஸ்ட்ல பயனாளர் உள்நுழைவு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி பதிவு செய்யப்பட்ட பயனாளர் 10 இலக்க தொலைபேசி எண்களை இங்கே உள்ளிடவும் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. குடும்ப அட்டையுடன் பதிவு செய்யப்பட்ட 10 இலக்க கைபேசி எண்ணை உள்ளிடவும், பின்னர் திரையில் காட்டப்படும் கேப்சாவை உள்ளிடவும், அதன் பிறகு பதிவு செய் என்பதை கிளிக் செய்யவும். உடனடியாக ஒரு கடவுச்சொல் பெறப்படும். அந்த ஒருமுறை கடவுச்சொல்லை உள்ளிட்டு பதிவு செய் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ண வேண்டும். அதாவது ஆல்ரெடி குடும்ப அட்டையுடன் இணைக்கப்பட்டுள்ள கைபேசி எண்ணை இங்கே என்டர் செய்ய வேண்டும். அதன் பிறகு இந்த கேப்சாவை இங்க என்டர் பண்ணி பதிவு செய்க அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க கைபேசி எண்ணிற்கு OTP சென்ட் பண்ணுவாங்க. அந்த OTPயை நீங்க என்டர் பண்ணி பதிவு செய்க அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க டேஷ்போர்டு ஓபன் ஆகும். இந்த மாதிரி உங்க டேஷ்போர்டு ஓபன் ஆகும். இந்த இணையதளத்தில் 2 மொழிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ், ஆங்கிலம் கொடுக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு விருப்பமான மொழியை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். இங்க கொடுத்திருக்காங்க தமிழ், ஆங்கிலம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த மொழி வேணாலும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல டேஷ்போர்ட்ல உங்க நேம் கொடுக்கப்பட்டிருக்கும். அதாவது குடும்ப தலைவரின் பெயர், குடும்ப அட்டை எண், மின்னணு கார்டு எண், அரசு பதிவு எண், குடும்ப அட்டை வகை, பெரியோர்களின் எண்ணிக்கை, சிறியோர்களின் எண்ணிக்கை, சிலிண்டர் எண்ணிக்கை, பதிவு செய்யப்பட்ட கைபேசி எண், அதாவது ஆல்ரெடி பதிவு செய்யப்பட்ட கைபேசி எண் இங்கே கொடுத்திருப்பாங்க. இணைக்கப்பட்ட ஆதார் எண், நியாய விலை கடை எண், முகவரி, அட்டை நிலை போன்ற விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். அதன் பிறகு நகல் மின்னணு குடும்ப அட்டைக்கு விண்ணப்பிக்க, குடும்ப உறுப்பினர் விண்ணப்பிக்க, உரிமை கோரல், குடும்ப உறுப்பினர்களின் விவரங்கள், உரிமை வழங்கல், பரிவர்த்தனை விவரங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும். குடும்ப அட்டை தொடர்பான சேவைகளை மேற்கொள்வதற்காக இங்க அட்டை பிறழ்வு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி அட்டை பிறழ்வுகள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். இதுல புதிய கோரிக்கை அப்படிங்கிற டேப்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அட்டை தொடர்பான சேவைக்கு அப்படிங்கிற ஒரு பேஜ்ல அப்ளிகன்ட் நேம், குடும்ப அட்டை எண், நியாய விலை கடை குறியீடு எண் எல்லாமே கொடுக்கப்பட்டு இங்க சேவையை தேர்வு செய்ய அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உறுப்பினர் சேர்க்கை, முகவரி மாற்றம், அட்டை சரணடைதல் அல்லது ரத்து செய்தல், அட்டை வகை மாற்றம், குடும்ப அட்டை முடக்கம், குடும்ப தலைவர் உறுப்பினர் மாற்றம், உறுப்பினர் நீக்கம், மொபைல் எண் மாற்றம், அந்த மாதிரி பலதரப்பட்ட சேவைகள் இங்கே கொடுத்திருப்பாங்க. உங்களுக்கு விருப்பமான சேவைகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். மொபைல் எண் மாற்றம் செய்வதற்காக இந்த கீழே கொடுக்கப்பட்டுள்ளது மொபைல் எண் மாற்றம். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக மொபைல் எண் மாற்றம், பயனாளியின் தற்போதைய மொபைல் எண் இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அதாவது ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கக்கூடிய மொபைல் நம்பர் இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு மொபைல் எண்ணை சரிபார்க்கவும் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே ஒரு நோட் வரும், பயனாளியின் மொபைல் எண் வெற்றிகரமாக சரிபார்க்கப்பட்டது. அடுத்ததாக புதிய மொபைல் எண்ணை இங்க என்டர் செய்ய வேண்டும். அதாவது நீங்க மாற்றம் செய்யக்கூடிய புதிய மொபைல் எண் இங்க என்டர் பண்ணிக்கோங்க. புதிய மொபைல் எண் என்டர் பண்ண பிறகு உறுதிப்படுத்துதல், இங்க ஒரு செக் பாக்ஸ் கொடுத்திருக்காங்க, டிக்ளரேஷன். நான் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை ஏற்கிறேன். மேலே கொடுக்கப்பட்டுள்ள விவரங்கள் என் அறிவுக்கு உண்மையானது என்று நம்புகிறேன். ஒருவேளை என்னால் கொடுக்கப்பட்டுள்ள விவரங்கள் தவறான அல்லது உண்மைக்கு விளிம்பாக இருப்பது தெரிய வந்தால் எனக்கு விநியோகிக்கப்பட்ட குடும்ப அட்டை ரத்து செய்யப்படுவதுடன் அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955 கீழ் எனக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நான் அறிவேன் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழிதலை வாசித்து இந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணி பதிவு செய் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக OTP சரிபார்ப்பிற்காக நீங்கள் தற்போது புதிதாக கொடுக்கப்பட்டுள்ள மொபைல் நம்பருக்கு OTP சென்ட் பண்ணுவாங்க. அந்த OTP இங்க என்டர் பண்ணி சமர்ப்பிக்கவும் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் ஜெனரேட் ஆகும். ஸ்கிரீன்ல காட்டியிருப்பாங்க, வெற்றிகரமாக உங்களது மொபைல் நம்பர் பதிவு செய்யப்பட்டு விட்டது அப்படிங்கிற ஒரு நோட் வரும். உங்களுக்கு SMS மூலமாகவும் புதிய மொபைல் நம்பருக்கு தெரிவிச்சிருப்பாங்க. அதன் பிறகு திருப்பியும் நீங்க லாகின் பண்ணிக்கலாம். பயனாளர் நுழைவு அப்படிங்கிற ஆப்ஷன்ல கிளிக் பண்ணி உங்களோட புதிய மொபைல் நம்பரை வச்சு நீங்க லாகின் பண்ணிக்கலாம். மொபைல் நம்பரை என்டர் பண்ணி கேப்சாவை என்டர் பண்ணி சென்ட் OTP கொடுத்தீங்கன்னா புதிய மொபைல் நம்பருக்கு OTP சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த OTP என்டர் பண்ணி நீங்க வெரிஃபை பண்ணீங்கன்னா உங்க டேஷ்போர்டு ஓபன் ஆகும். அதுல இந்த அட்டை பிறழ்வுகள் அப்படிங்கிற ஆப்ஷன்ல கிளிக் பண்ணீங்கன்னா உங்கள் கோரிக்கைகள் இங்கே காண்பிக்கப்படும். என்னென்ன கோரிக்கைகள் நீங்கள் வைத்திருக்கீங்களோ அந்த கோரிக்கைகள் எல்லாம் காண்பிக்கப்படும். கடைசியாக நீங்க மொபைல் எண் மாற்றம் வைத்த கோரிக்கை அங்கீகரிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் கொடுத்திருப்பாங்க. காண்க அப்படிங்கிற ஆப்ஷன்ல கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி புதிய மொபைல் நம்பர் இங்கே கொடுத்திருப்பாங்க. நிலை அங்கீகரிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற விவரம் உங்களுக்கு காண்பிக்கப்படும். ஆகவே பொது விநியோக திட்டத்தின் குடும்ப அட்டை வைத்துள்ள குடும்ப அட்டைதாரர்கள் உங்களுக்கான மொபைல் எண்களை மாற்றம் செய்ய வேண்டியிருந்தால் இவ்வாறு இணையதளம் வழியாக எளிய முறையில் வீட்டில் இருந்தவாறு கணினி வழியாகவோ அல்லது உங்கள் கைபேசி வாயிலாகவோ உங்களது மொபைல் நம்பரை மாற்றம் செய்யலாம். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப்
சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.